பெண் தலைமை ஆட்சி முறை போய் ஆண் தலைமை வந்ததுக்கு அப்புறமும் அதை அப்படியே வந்து வழக்கத்துல வந்து கொண்டு வராங்க. அந்த கோத்திர மாதா வணங்குற மாதிரியே நினைச்சுக்கிட்டு இவங்களாவே ஒரு தேவதையை உருவாக்கி அதை வந்து வழக்கத்துல கொண்டு வராங்க. இந்த இப்ப சில பேர்லாம் இங்க பாத்தீங்கன்னாக்கா, இப்ப குலதெய்வ வழிபாடுலாம் சாதாரண மக்கள் இடத்துல குலதெய்வ கோயிலுக்கு போறோம் அப்படின்னுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கும். இப்ப நமக்கு வந்து வரலாற்றுல தெரிஞ்ச பல தெய்வங்கள், புராணத்துல பார்த்த தெய்வங்கள், தேவதைகள்லாம் இல்லாம, அவங்கவங்களுக்கு சொந்தமா பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. இந்த குலதெய்வத்தை வந்து நீ எண்ணி பாத்தீங்கன்னா எண்ணிக்கையிலே அடங்காது. இப்போ ஒரே ஒரு குடும்பத்துல வந்து ஒருத்தருக்கு வந்து அந்த குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கும். அந்த தெய்வம் வந்து ஆணாகவும் இருக்கும், பெண்ணாகவும் இருக்கலாம். இதெல்லாம் எப்படின்னா இது போன்றத வந்து அதுதான் பழக்கத்துல. அதாவது அவங்க கூட்டத்துக்கு, அவங்க ஃபேமிலிக்கு யாராவது ஒரு தலைமையில இருந்தவங்கள அவ்வளோ ஒரு மதிப்போடு அவங்க வந்து மரியாதை கொடுத்து வணங்கி வந்து கொடுத்த அந்த மரியாதை அவங்களையே வந்து ஒரு 4, 5 ஜெனரேஷனுக்கு அப்புறம் அவங்களையே வந்து அவங்க வந்து குலதெய்வமா வச்சுக்குவாங்க. இப்படித்தான் இந்த குலதெய்வத்துக்கு பின்னால பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு வரலாறு. அப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு அந்த தெய்வம். அப்புறம் என்னாச்சுன்னா அந்த ஒரு பழக்கம் போய் எது ஒரு குடும்பத்துல ஒரு 5, 6 தலைமுறைக்கு வந்து அந்த குடும்பத்தினுடைய தலைமையை வந்து வழி வழியாக வந்து அவங்கள தெய்வமாக வணங்கி இப்ப இறந்தவங்கலாம் கூட பாத்தீங்கன்னா சில வீடுகள்ல வந்து அந்த போட்டோவை வச்சு அதுக்கு வந்து கும்பிட்டு தெய்வமா இருந்து எங்களை வந்து அவர் ஆசீர்வதிக்கிறாங்கன்னு அவங்க கிட்ட போய் வேண்டுவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பூஜை பண்ணுவாங்க. இதெல்லாம் வழக்கத்துல வந்து சமுதாயத்தில் இருக்கிற முறைகள் தான். இந்த மாதிரி இது மாதிரியும் வந்து பல இதை வந்து தெய்வங்களை வந்து குலதெய்வம் அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. சோ அந்த மாதிரி தான் அந்த குலதெய்வ வழிபாடு மாதிரி தான் அந்த கோத்திர மாதாவை வணங்கிட்டு இருந்த அந்த ஒரு இது வழக்கமானது அந்த வழிமுறை மாறினதுக்கு அப்புறம் கூட கோத்திர மாதாவினுடைய இது போய் கோத்திர பிதா வந்தப்பவும் கூட இவங்க வந்து அதே பழக்கத்துல வந்து அவங்க வந்து அதை வந்து கோத்திர மாதான்னு கும்பிடாம அவங்க வந்து சண்டி ஏன்னா அந்த அந்த அதிகாரம் அவ்வளவு அதிகாரம் அவங்க பெற்றிருந்தாங்க. அப்ப அந்த சண்டி சக்தி என்பது அந்த கோத்திர மாதாக்கள் வந்து தலைமையில் இருந்தப்ப அந்த உச்சபட்ச அதிகாரம் வந்து அவங்கள மீறி எதுவுமே இல்லை. அதுதான் இங்க சொல்றாரு. என்ன மாதிரி அவங்க வந்து அந்த ஒரு மதிப்பு தரப்பட்டது அந்த கோத்திர மாதாவுன்னு பார்த்தோம்னா, இப்ப வந்து இது கோத்திர மாதா காலம் உயர்ந்திருந்த காலம், உச்ச கட்டம். அவங்கதான் அங்க தலைமையினுடைய இதா இருக்கிறாங்க. எல்லா கோத்திரங்களுக்கும் பெண்கள் தலைமையாக இருக்கிறாங்க. அந்த பீரியட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு தெய்வத்துக்கிட்ட எப்படி நடந்துக்குவாங்களோ மக்கள், அது மாதிரிதான் நடக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, கை கட்டி நின்று என்னவெல்லாமோ புகழ் மாலைகள் சூட்டி. இப்ப தெய்வத்துக்கு முன்னால் நின்று புகழ் பாடுவாங்க இல்லையா, தெய்வத்தை பத்தி பல ஸ்லோகங்கள்லாம் பாடுற மாதிரி அந்த கோத்திர மாதா முன்னால கை கட்டி நின்று புகழ் மாலையெல்லாம் சூட்டி தங்களுக்கு உணவு வேணுங்கிறது, உடை வேணும், எல்லாமே தங்களுடைய உணவு, உடை போன்ற எல்லாவற்றுக்காகவும் கோத்திர மாதாவை தான் வேண்டினார்கள். அப்போ எது தேவைன்னாலும் கோத்திர மாதாவோட தான் நீ போய் கேட்கணும். சாப்பாடு வேணும்னாலும் அவங்க கிட்ட தான் உத்தரவு கேட்கணும். உடை வேணும்னாலும் வந்து அவங்க கிட்ட தான் நீங்க உத்தரவு வாங்கி தான் அதை பெற முடியும். அப்ப இண்டிவிஜுவலா எதையுமே நீங்க எந்த ஒரு செயலுமே செய்ய முடியாத அளவுக்கு முழுக்க முழுக்க 100% கோத்திர மாதாவே. அப்ப அடிமையா இருந்த மக்கள் அப்ப வந்து இது ஒரு முழுமையான ஒரு அடிமைத்தனம். யாருகிட்ட? அந்த தலைமை கிட்ட. அப்போ ஒரு அடிமை போலதான் அந்த கூட்டங்கள் வந்து அந்த கோத்திர மாதாவாக இருக்கட்டும், கோத்திர பிதாவா இருக்கட்டும், அப்படிதான் வந்து அந்த கூட்டத்தை செய்த மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து ரூபம் தேவி, ஜெயம் தேவி, யசோ தேவி, விஷோ தேவி என்று இதெல்லாம் பாடிட்டு, அதாவது அழகை கொடு, வெற்றியை கொடு, புகழை கொடு, என்னுடைய எதிரியை கொல் அப்படின்லாம் கூட அவங்க போய் வேண்டிக்கிட்டாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு யுத்தத்துக்கு அதை வந்து இன்னொரு கூட்டத்தை வந்து எதிர்த்து நீங்க வந்து போருக்கு போனா கூட கோத்திர மாதா கிட்ட போய் அந்த எதிரியை கொல்லுறதுக்கு நீங்க உத்தரவு கொடுங்க.
எங்களுடைய சக்தியில தான் நாங்க வந்து அவங்கள கொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. அதனாலதான் என்னுடைய எதிரியை கொல் அப்படின்றாங்க. அப்போ ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் மனிதர்கள் வந்து எதெல்லாம் இன்னைக்கு கேட்கறாங்களோ அது போல அந்த கோத்திர மாதா கிட்ட அவங்க கேட்டாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த கோத்திர மாதாவனுடைய அதிகாரமானது உச்சியில இருக்கு.